தேஜாவு டேரக்டர்கிட்ட வந்து ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம த்ரில்லர்னு எதிர்பார்த்து பார்க்கும்போது கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு. என்னடா அது வித்தியாசமாக இருக்கேன்னு போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரே ரொமான்ஸாக போச்சு. ஸோ ஏதோ வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காருங்கும் போது இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி அது டக்குன்னு த்ரில்லர் ஜானருக்கு மாற்றிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து தேஜாவுக்கு மேலேயான ஒரு ரைட்டிங்கு, சரியான ஒரு ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளேயில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சம்மர் ஏசி ஸ்க்ரீன் பிளேவாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அந்த படம் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வந்து உட்காடுறவங்க ரொமான்ஸ்னு நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து த்ரில்லராக மாறினதுக்கப்புறம் அந்த த்ரில்லர் போகிற அந்த ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. ரைட்டிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் அது ரொமான்ஸ் படம்னு நினச்சி தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த டக்குன்னு ஒரு சம்பவம் நடக்கும், அதுக்கப்புறத்துல வந்து அது கதையே ஷிஃப்ட் ஆகும் த்ரில்லர் ஜானருக்கு. அது வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அது எதிர்பார்க்கல உண்மையிலேயே. கிஷன் தாஸ் அவர் ரொம்ப சாஃப்டாகவே பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயுமே அவர் முதலும் நீ முடியும் நீ மாதிரியே தான் வராரு. ஆனால் ஃபஸ்ட்டு சீனில் வந்து சரியான ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்குது. அதுலேயே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் படம் நடிக்கணும் ஃபைட்டு. செகண்ட் ஹாஃப் த்ரில்லர் போர்ஷன்லாம் வந்து அவருடைய இன்னொரு ஆங்கிளில் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். நல்லாவே பண்ணியிருந்தார். தருணம் நம்ம என்ன விஷயத்துக்காக தருணத்துக்கு வெயிட் பண்ணுவோம்? ஒரு தப்பு பண்ணிட்டா ஒரு சந்தோஷமான விஷயத்து தருணத்துக்கு வெயிட் பண்ணுவோம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 ட்விஸ்ட்டுக்காக ஹீரோ ஹீரோயினி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கதைக்கே ஏற்ற டைட்டில் மாதிரி இருக்குது தருணம். ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தில் மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேஜாவு இதுக்கு முன்னாடி இயக்கியிருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வரும்பொழுது கொஞ்சம் ஃபில்ஃபில் பண்ணாத மாதிரி இருக்குது. காரணம் வந்து ஹீரோ வந்து போலீஸ் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த உயிரோட்டம் இல்லாத மாதிரி மட்டும் ஃபீல் ஆகுது. மற்றபடி ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா முதல் நீ முடிவில் வந்து நம்ம லவ்வபுளாக பார்த்துருக்கோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ்வபுளாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஆஃப் த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க. ஒரே மாதிரி ஸ்கேலாக கொண்டு போய் தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்திருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேக்கிங்காக இருக்கட்டும். ஏன்னா இப்போ சிலருக்குலாம் மேக்கிங் பண்ண தெரியாது, கதை நல்லா சொல்ல தெரியும், மேக் பண்ண தெரியாது. இது இவர் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி தேஜாவு படத்தில் நல்லா மேக் பண்ணியிருப்பார். இதுவுமே அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. இந்த 4K ரெசல்யூஷன் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருக்காங்க. படம் ஓவரால் நல்லா இருக்கு. கதாநாயகி எனக்கே லவ் பண்ணணும் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்காங்க. இல்லை உண்மையை சொல்லிடுறேன், எனக்கே லவபிள் மாதிரி. ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இதுவாக இல்லாமல் ஒரு மாதிரி இதுவாக கொண்டு போயிருக்காங்க, சாஃப்டாக. அதான் மைனஸ் இந்த படத்தில் எதுவுமே இருந்தது. நம்ம மைனஸ் தானே மூச்சுடாமல் பேசிகிட்டு இருப்போம். மைனஸ்னு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு மைனஸ்னால் எப்படி சொல்கிறது, 95% ஃபில் பண்ணிட்டாரு. அந்த 5% ஃபில் பண்ணல. காரணம் வந்து ஒரு போலீஸ்ன்ற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான் அதில் யூனிஃபார்மாக கொண்டு போய் தான் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த சுவாரஸ்யம் இருந்திருக்கும். மற்றபடி ஓவராலாக படம் நல்லாயிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. படமாகவே நல்லா என்கேஜ் பண்ணுது. ஒரு சின்ன படம், நல்லா எடுத்திருக்காங்க. அதாவது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீனிங் ஒர்க்கு நல்லா இருக்குது. அதாவது டிஐ ஒர்க்காக இருக்கட்டும், சவுண்டு எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்போ எப்படி சின்ன படமாக இருக்குது? இல்லை, அவங்க பட்ஜெட் சின்னதாக இருக்குது. அவங்க ஒர்க் பண்ண விதமும் கேஸ்டிங்ஸ் தான் சின்னதுன்னா நம்ம எதை சொல்லுவோம். ஆகணும் இப்போ கேம் சேஞ்சர்லாம் வந்தது மிகப்பெரிய பிரம்மாண்டமான படங்களாக இருக்குது. ஸோ அதை நம்ம பெரிய படம் சொல்லுவோம். பெரிய கேஸ்டிங், பெரிய பட்ஜெட்டில் வர படங்கள் பெரிய படணும். சின்ன ஆளுங்க சின்ன பட்ஜெட் நடிக்கிற படங்கள் சின்ன படம்னு சொல்கிறோம். படமாக நல்ல படம். பெரிய படங்களுக்கு இல்லை கண்டென்ட்டுன்னு தனியாக எதுவும் இல்லை. யூஸ்வலாக இவங்க ரெகுலராக தமிழ் சினிமாலே வர ஒரு நிறைய வந்த ஒரு கண்டென்ட் தான் அது. ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு த்ரில்லர் ட்ராமா தான் இது. ஸோ ஒரு கருத்து சொல்கிறேன், அரசியல் சொல்கிறேன், ஜாதியை சொல்கிறேன்லாம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக நீங்கள் 2 மணி நேரம் உட்காந்துட்டு ஒரு அழகான படம் பார்த்துட்டு நிம்மதியாக வரலாம். அது இதில் வித்தியாசம் என்ன இருக்குது? ஆக்சுவலாக தொடர்ந்து வர த்ரில்லர் படம் வந்து இந்த படத்தில் வித்தியாசம் இது நல்லா இருந்ததுன்னா யூஸ்வலான த்ரில்லர் படம் உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த 2 வரைக்கும் த்ரில்லராக தான் இருக்கும். த்ரில்லரான ஹாரர் எலிமெண்ட் அப்படி இருக்கும். இதில் எல்லா எலமெண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு லவ் கரெக்டாக போர்ஷன்ஸில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பாலசரவணெலாம் சூப்பராக கலக்கியிருக்காரு. அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சாங்ஸ் ஃபைட்ஸ் ஈக்குவலாக வந்திருக்கு. த்ரில்லர் போர்ஷனை 2ஆவது பார்ட்டில் எடுத்து வச்சு அவங்க கொண்டு போன விதம் இருக்குல்ல. த்ரில்லர் மட்டுமே பார்க்குற நபர்கள் மட்டும்தான் த்ரில்லர் பார்ப்பாங்க. சில பேருக்கு போர் அடிச்சிடும் உட்காந்து பார்க்கும்போது. ஸோ இதை அப்படியே எலமெண்ட் அப்படியே மசாலாவாக கலந்து கொடுத்துருக்காங்களே. லவ் போர்ஷன் லவ்வாக இருக்குது. அவங்க காமெடி போர்ஷன்ஸ் காமெடி அதுவும் பாதி படத்துக்கு மேலே காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குல்ல. அதெல்லாம் ரொம்ப இருக்குது. எப்பவுமே ஆரம்பத்தில் காமெடி போய் அதுக்கப்புறம் த்ரில்லராகவே போயிட்டு இருக்குல்ல. அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஸோ பரட்டி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அதுதான் சில விஷயங்கள்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாமல் இருக்கும்ல. அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் வயசுக்கான அந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது இந்த கதைக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இப்படி ஒரு கேஸ்டிங்க்கு ஒரு நல்ல படம். இப்போ நம்ம படத்தை பிரித்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் வர படங்களை நம்ம கேஸ்டிங்லேருந்து எல்லாத்தையும் பிரித்து பார்க்குற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. சின்ன பட்ஜெட்டில் வர படங்களுக்கு அந்த கேஸ்டிங்க்கு என்ன உண்டானதோ, ஒரு படம்னா எப்படி இருக்குமோ உட்காந்து பார்க்குறதா ஒரு படம். அது எங்கேஜ் பண்ணுதா, அதுதான் படம். சின்ன பட்ஜெட்டுக்கு இது ஓகேவான படம் தான். குறை சொல்கிற மாதிரியான படம்லாம் இல்லை.